நாகப்பட்டினம், திருச்சி, கன்னியாகுமரி. அங்கே போயிட்டு நைட்டு எடுக்க முடியாது. அவன் தானே ஃபுல் போதை போல அவன். அந்த பிளாக் நல்லா இருக்கு. பிளாக் தான் சொன்னியா? ஹாய். நீ அந்த பக்கத்தில் தமிழ் தெரியாதா? பட் யூ லுக் பியூட்டிஃபுல். நைட்டு ஏறுவோமா இல்லை அங்கே கீழே ஆல்ட்டு போடுவோமான்னு தெரியல. அங்கே போயிட்டு பார்க்குறேன். பின்னாடி வேறு அங்கே ஹெல்மெட் வச்சு தலையில் டங்கு டங்குன்னு இடிக்கிறான். 7.85 7.8 போடு. 27 தானே? 27 தருது மைலேஜ். பொறுமையாக ஓட்டினா 27 தருது. இப்போ இங்கே விட்டா பங்க் எங்கேயுமே கிடையாது சார்? பெட்ரோல் பங்க் இருக்கு. இல்லை டீ கடை முன்னாடியே விட்டுன்னு என்ன ஒரு 2 கிலோமீட்டர் பங்க் ஒன்று இருக்கு. பெட்ரோல் டிக்கெட் தான் அங்கே அடிச்சிங்க. பெட்ரோல் இருக்குது. நாங்கள் போட்டு படுத்துருவோம். பெட்ரோல் பங்க்லேயே படுத்துருவோம். ஏன்னா ரூம் இங்கே எங்கேயுமே இருக்காது போலயே. இங்கெல்லாம் ரூம் அவைலபிளாக கிடையாது. சும்மா ஒரு பெட்ரோல் பங்க்கில் 2 hours போட்டு டீ கடையில் ஒரு 2 மணி நேரம் போட்டோம்னு வச்சிங்களேன், 5 மணிக்கு இன்னும் 3 மணி நேரம் தான் அப்படியே போயிடுவோம் மேலே. கொல்லி நல்லா இருக்குமா சார்? ஹாண்டட் கிண்டட் பயமுத்துறாங்க அப்படியா? இது என்ன ஏரியா சார்? இது மல்லிகைக்கரை. சரி நான் அப்படியே பார்க்குறேன் சார். டீ கடை 7 கிலோமீட்டர் ஓடின்னு தான் போதுங்க. ஹாய் கைஸ், இப்போ தான் ஒரு ரைடு கிளம்பணும் ட்ரிப்பு. நானும் நித்திலனும். இருங்கடா இருங்க. அதுக்குள்ளே நான் வேண்டாம் உனக்கு. அது பறக்கட்டும், பறந்தால் போட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஹாய் கைஸ், இப்போ தான் நானும் நித்திலனும் ட்ரிப்பு கிளம்புறோம். கொல்லி ஹில்ஸ் போகலான்னு சொன்னான். ஒரே நிமிஷம்ரா பேசிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம்ரா. ஹாய் கைஸ், இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம் நானும் நித்திலனும். போயிருமையா? போயிருப்போம். இந்த பொண்ணுங்க டோ பண்ண சொல்லிச்சிங்க. சரி அதான் அப்படியே ஒரு லைட்டாக டோ பண்ணலான்னு பார்த்தா அப்புறம் அவங்களே ஓட்டிகிட்டு போகிறாங்க. நானும் இதில் ரைடு கிளம்பிட்டேன் கைஸ். ஃப்ரெண்டு தம்பி சரி அப்படியே கொல்லி ஹில்ஸ் போகலான்னா, சரி அப்படியே ஒரு 1 day ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ என்னென்னா லைட்டாக ஃப்ரண்ட் வீலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 காயில் லீக் ஆனதில் நிறைய ஆயில் இருக்குது. அது மட்டும் லைட்டாக இங்கே வாட்டர் வாஷில் ஃப்ரண்ட் வீலில் மட்டும் வாட்டர் வாஷில் ஆயில் வச்சுட்டு ஹைவே போயிடுவேன். ஹைவே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பெட்ரோல் போட்டு லைட்டாக இங்கே அடிண்ணா இந்த டயரில் ஃப்ரண்ட் டயரில் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி அடிச்சிக்கலாம் கைஸ். ஏன்னா இதுவா கேமராண்ணா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிக்கிட்டோம்னா கொஞ்சம் க்ளீன் ஆகிரும். க்ளீன் ஆகிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் அதெல்லாம் பரவாயில்ல அழுக்கெலாம் பரவாயில்ல. அந்த ஆயில் மட்டும் வந்தால் போகிறோம். அப்புறம் அந்த ரேடியேட்டர் லைட்டாக ரேடியேட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓட்டுறதுக்கு வண்டி ஃப்ரீயாக இருக்கும். ஓகே கைஸ், அப்படியே பெட்ரோல் போட்டு ஹைவேல கண்டினியூ. இவர் தான் நித்திலனு தம்பி. ப்ரோ ஹாய் சொல்லுங்கள். ஓகே எல்லாம் ரெடியா போகலாமா? ஆல் செட். சாக்கிட்டா சாய்க்கலாம் வேணா அப்படியே அடி. சாட்சிலாம் தான் நான் நாஸ்தி ஆயிடுவேன். அப்படியே அடி ஒன்றும் இல்லை. அப்படி தான். ஆனால் ஃபுல் பண்ணா ஸ்பீடுண்ணா என்னம்மா அப்படியே டக்குன்னு எடுவுண்ணே. கைஸ் பெட்ரோல் போடுறோம். ஆனால் ஃபுல் டேங்க் பண்ணிடுறா. பெட்ரோல் போட்டு கிளம்ப போகிறோம். இவன் ரொம்ப குருமா பண்ணினே இருக்கான். என்னை டார்ச்சர் பண்ணுறான், எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறான். ஆனால் ஃபுல் டேங்க்ண்ணா. தூக்கி பிடிச்சி போடு. அப்படியே பிடிச்சி போடு. நல்லா தூக்கி பிடி. கொஞ்சம் தூக்கி போடுண்ணா. பிளாஸ்டிக் இது உடச்சிக்கோண்ணா. ஓகே நை ஜாஸ்தி வெயிட் நை தான் உடச்சிக்கு சோதரு. அதான் சத்தக்க क्या भैया? ஆமாம் இது சும்மா சேனல் டிவி விலாக் சேனல். சும்மா டெய்லி என்ன பண்ணுறோம் சும்மா அப்படியே எடுத்து போடுவேன். ஃபுல் டேங்க். ஆனால் பார்த்து வேஸ்ட் பண்ணாத. பொறுமை கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கோ. போகிறோம். ஏன்னா ஸ்பீடு ரேட் ரொம்ப அதிகம் இல்லை. எவ்வளோ 800 ரூபாவா? நித்திலன் ஒரு 826 போட வந்துட்டு ஜிபேயில். கைஸ் நாங்கள் பெட்ரோல் போட்டாச்சு. நான் காற்று அடிச்சுனே இருக்கேன். போட்டு வந்துடுறியாடா? எடுத்துறியா ஸ்டோரி எடுத்துறியா? ஓகே நான் காற்று அடிச்சுனே இருக்கேன். அவன்கிட்ட வாங்கிக்கோ. ஸ்டாண்டு போட்டிருக்கேன் கைஸ். ஸ்டாண்டு போட்டால் ஸ்டார்ட் ஆகாது. அவ்வளோதான் கைஸ். பெட்ரோலில் போட்டு காற்று அடிச்சுட்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாஷ் பண்ணியிருக்கு. எப்படி இருக்குது பாருங்களேன். நானே ஒன்றும் பார்க்கல. பாருங்களேன் பலன்னு ஆயிரும். பலன்னு ஆகாது. தொடச்சி கிடிச்சு சும்மா கொஞ்சம் இந்த கிஸ்ட்டெல்லாம் ஓட்டின்னு இருக்கோம்ல இது உள்ள, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இறங்கிரும். செயின்லேயும் அந்த கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஃபோர்ஸ் எல்லாம் அடிச்சா ஹைவே போயிட்டு சும்மா லைட்டாக ஒரு லூப் வச்சோம்னு வச்சுங்களேன். காற்று வச்சுட்டு அவ்வளோதான் அப்படியே ஓட்டிகிட்டு போகலாம். கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப இல்லைன்னா கொஞ்சம். போட்டியா? ஓகே கைஸ் நான் போயிட்டு ஹைவே போய்ட்டு கண்டினியூ பண்ணேன். ஆமாம் யூடியூப் தான். காற்று
சும்மாடா ரொம்ப சும்மா ஃபன்னுடா அவங்க. ஆமாம். எவ்வளோ இருக்கு? இருடா, பேக்கில் இருக்குடா, பேக்கில் விட்டுறா பையா. நை பையா, பேக்கில் இருக்கு பையா. பையா பேக்கில் விட்டுருங்க, பேக்கில் விட்டுரு. ஃப்ரண்ட்டில் தான் 21 இருக்குது. போகிறோம். தேங்க்யூ பையா, தேங்க்யூ பையா. போகலாமாடா? எடுத்துறியா? டேக் வாங்கணும், டேக் எடுத்து கையில் வச்சுக்கோ. சின்ன சைஸ் வாங்கிக்கலாம்ண்ணா. ஏறா நிதிலா. எனக்கு ஹெவியாக சூச்சு வருதுடா, ரொம்ப நேரமாக ஹெவியாக சூச்சு வருது. என்ன சூச்சு வருது என்னன்னா, டேகு போடலன்னா கண்டமாயிரும்டா அந்த இது ஸ்ப்ராக்கெட்டு. ஹைவே வந்துட்டோம். செயின் ஸ்ப்ராக்கெட் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சொல்லிட்டே வந்தேன். ஒரே மண் இந்த ரோடெல்லாம். அந்த வண்டிக்கு டேக் அந்த இது வேறு கைட்டுக்கு சார் டேக் கட்டிட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மண். செயின்ஸ் பேக்கெட் வந்து வீக்காக இருக்குது வண்டியில், பயங்கர வீக்காக இருக்குது. செயின்ஸ் பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1000 கிலோமீட்டர் தான் ஓடுன்னு நினைக்கிறேன். நான் ரைடு போய்ட்டு வந்து மாற்றணும். ஆனால் அப்படியே மாற்றாமல் ஓட்டிகிட்ருக்கேன். சரி, நான் லூப் அடிச்சு ஓட்டி நல்லா மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு ஓரளவு தாக்கு பிடிக்குது. அதுதான் சரி இப்போ அப்படியே வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன். நல்லா கொஞ்சம் போரூர் போயிட்டு லைட்டாக போரூர் தாண்டிங்க இன்னும் ஒரு செயின் லூப் பண்ணிட்டு ஒரு டீ காஃபி தான் குடிச்சிட்டு அவ்வளோதாங்க சாப்பிடுவோம். அதோடு நாங்கள் கிளம்பிடுவோம் பைக்லேருந்து. ஃபுல்லாக அதோட ரைட்டு தான். ஓகே கைஸ், நான் போயிட்டு டீ கடை நான் வீடு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், வேறு என்ன. இந்த ரைடு எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் பிக்கப் இல்லை. அந்த செயின்ஸ் பேக்கெட் போனாலே வண்டி பிக்கப் இருக்காது. எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. பிக்கப் இருக்குது. அந்த ட்ரஸ்ட் இல்லை. அந்த ஒரு 390 அந்த ட்ரஸ்ட் இல்லை. அதே மாதிரி என்ன, ஃபஸ்ட் டைம் நான் வேறு வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் ரைட் பண்ணுறேன். அது ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு டீ குடிக்கலான்னு எடுத்தணும். சரி, டீ குடிச்சு செயின் லூப் பண்ணலான்ட்டு. வண்டியை பாருங்கள் அப்படி தகன்னு இருக்குது. என் வண்டி நினச்சா எனக்கே லேட்டாக பொறாமையாக இருக்குது. பொறாமையாக இல்லை, அது ஒரு மாதிரி அது ஒரு சூப்பர் ஃபீல் தருமா அந்த வண்டி. அது ஸ்டில் ஃபீல் அந்த எந்தூசாசம். ஓகே கைஸ், நான் டீ குடிச்சிட்டோம். பெருங்குளத்தூர் தாண்டிட்டோம். பெருங்குளத்தூர் இன்னொரு 10 கிலோமீட்டர் தான். பெட்ரோல் போட்டான், ஃபுல் டேங்க் தான் அடிச்சான். ஆனால் வந்து ஒரு பாயிண்ட் உடனே இறங்கிடுச்சு. என்னன்னு தெரில. டேங்க் ஃபுல்லும் பண்ணியிருக்கேன். மைலேஜ் செக் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வண்டி பிரச்சனையா இல்லை அவன் பெட்ரோல் போட்டதில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. செயின் ஸ்பாக்கெட் தான் கைஸ். அந்த லூப் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக ஓட்டுறேன். ஆனால் வந்து அந்த ஸ்மூத்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியல. அந்த செயின் ஸ்பாக்கெட் போனதுனால அப்படியே வண்டி ஒரு மாதிரி அது ஸ்மூத்தாக போகும். செயின் ஸ்பாக்கெட் நல்லா இருந்தால் அது மட்டும் அப்படியே போயிட்டுருக்கேன். பின்னாடி அவன் வெயிட் கரெக்டாக இருக்குது. நல்லா ஃபிட்டாக உட்காந்துட்டான். அப்படியே போயிட்டுருக்கேன். இன்னொரு பெருங்குளத்தூர் தாண்டறதுக்கு கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாகிரும்னு நினைக்கிறேன். அதான் நைட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் மிட் நைட் போகணும்னு நினைக்கிறேன். 1 மணி ஆகும். காலைல சன்ரைஸ் பார்க்க கரெக்டாக இருக்கும். பார்த்துட்டு நாங்கள் காட்டுறேன் கைஸ். அவ்வளோதான். கோப்ரோ வேறு அந்த ஸ்டிக்கருக்கு ப்ளாக் பண்ணுறதுமே எடுத்துக்கணும் இல்லை. அப்படியே போயிட்டுருக்கோம். நல்ல வேலை ஃபேனை மாற்றினது நல்ல ஒரு இதுவாக போச்சு. ஃபேன் மாற்றினது வண்டி நல்லா இருக்குது. இன்ஜினு ஸ்ப்ராக்கெட் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வெளியே இது தான். அதெல்லாம் வந்து நாளைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். வந்து மாத்திர மாதிரி தான் ஆயிரும். அவ்வளோதான். வந்து தான் அண்டாயிரும் கண்டிப்பாக ஸ்பாக்கெட்டு. ஏன்னா கொஞ்சம் பிக்கப் லேக் ஆகுது. அவ்வளோதான். அந்த சடன் பிக்கப் இல்லை. அவ்வளோதான் கைஸ். ஓகே, அவ்வளோதான். நாகப்பட்டினம், திருச்சி, கன்னியாகுமரி அங்கே போயிட்டு நைட்டு எடுக்க முடியுமா தெரியல. வீடியோ எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, அவன் தானே ஃபுல் போதை போல அவன். அந்த பிளாக் நல்லா இருக்கு. பிளாக் தான் சொன்னியா? ஹை, நீ அந்த பக்கத்தில் பாப்பா இந்த மாதிரி இப்போ ஏறிச்சு பாடுறா. ஹைக்கு தெரியுதா? டிராஃபிக் வந்ததும் இல்லை. இது வந்து டிராஃபிக் ஆப்டியம். கோபுரம் ஆனில் இருக்கு. ஆமாம், கேளு. இது வந்து இல்லைடா, இது டிராஃபிக் ஆப்டியம். புரியல. வனக்காவலா? வனனா அதான் ஃபாரஸ்ட் தான். பைத்தியம் அது. ஓ, போலீஸா? அதுதான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருப்பார். இங்கே சுற்றின்னு இருப்பார். முறுக்கி பார்ப்பீங்களா? ரைட் எடுக்கணும்டா. அந்த மாட்டிச்சு அவன். என்னடா அவன் அந்த இவன் நம்ம யார், நம்ம யுகேஷ் சித்தப்பாக்கெல்லாம் அவ்வளோ சீரியஸ் ஆகலாம். அவன் லூஸு. தமிழ் தெரியாதா? பட் யூ லுக் பியூட்டிஃபுல். அவன் சும்மா போகிறான்டா. அவன் CT100 அவன். கைஸ், இங்கே ஒருத்தன் CT100 வெறித்தனம் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம பையன் அவன் கூட ஓட்டுன்றான். அசிங்கப்படுத்துகிறான் நம்மளை. சரி, அவன் கொஞ்சம் வெறியாக இருக்கான். அவனை கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். சரி, ஒரு ரைடர் அவரை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுப்போம். நான் வேகமாக போகிறான், சம ஸ்பீடாக போகிறான். வெறித்தனம் பண்ணுறான்.
ஏய் பரவாயில்லடா. ஏய் என்னடா 80 போறான். டேய் இங்க பாரு 80 போறான்டா. டேய் 80லே போறான்டா அவன். கைஸ் அவன் 80லே போறான். வெறித்தனம் பண்றான் அவன். இவன் வேற ஃபோன் பண்ணி காது ஒருத்தன் வண்டியில் போய் நிற்கிறேன்றான். இந்த மாதிரி பாய்ஸே தான் கைஸ் காண்டு. இந்த ஃபோன் எடுத்துன்னு வந்துடுவானுங்க. ஏய் நான் போயினே இருக்கிறேன்டா, எல்லாருக்கும் விளக்கின்னு இருப்பானுங்க. ஐ டோன்ட் லைக் தட். வந்துட்டோம். என்ன தெரியுமா கைஸ், இந்த ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியை தாண்டிருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த ரைட் இறங்க கூட பார்த்துங்க. யார் ட்ரைவ் பண்ணாலும் என்னென்னா நிறைய தடவை பார்த்துருக்கான். நிறைய ஆக்சிடென்ட் வந்து இப்படி தான் ஆகும் கார்லலாம். என்னென்னா ரைட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஏறுதான்னு பார்க்கவே மாட்டான். அவனுக்கு கிராஸ் ஆகுதான்ற இது தான் வருவான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்குன்னு உள்ளே வந்துடுவானுங்க. நம்ம ஏறும் போது நமக்கு இந்த சைடு கிளார் அடிக்கிறதுனால தெரியாது. பட்டு என்ன பண்ணோம், உள்ளே ஏறுவோம். நம்ம பார்த்தா நடுவில் நிற்பான் எருமை மாதிரி. அவனை வந்து தட்டுற மாதிரி இருக்கும். ஒரு ஹேண்டில் பார் தட்டா கூட அவ்வளோதான் பிரட்டிப்போம். டபுள்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பிரட்டிப்போம். ஸோ அதனால் வந்து நம்மளால் டக்குன்னு ஃப்ளிப் பண்ண முடியாது. வெறித்தனம் பண்ணுறாங்க ஐஸ் இந்த பையன். வேறு லெவலு போட்டு லெஃப்ட் ரப்பா கல் அடிக்குது. அப்புறம் நான் ஒரு தடவை வாங்கினேன் இந்த ஊர்லேருந்து வரும்போது கண்ணில். அதனால் ஹைவேல கொஞ்சம் ஹெல்மெட்டை போட்டுங்க, பூச்சி கீச்சதை அடிச்சிடும். அவ்வளோதான் அவங்க ரைட் எடுத்துக்கலாம் போல கைஸ். நாங்கள் அவ்வளோதான் பொறுமையாக தான் போவோம். ஒரு பேருக்கு ரைட்டில் போகிறாங்களா இந்த மாதிரி தான் நமக்கு தெரிய மாட்டாங்க அவங்க. கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் ரைட்டில் மட்டும் கான்ஷியஸாக இருக்கணும். எல்லா இடத்தையும் கான்ஷியஸாக இருக்கணும், ரைட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்ஷியஸ். அதே மாரி எல்லாமே டைம் தான் நடக்கணும்னு தான் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம். நமக்கே தோணும்ல கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துல இது மாதிரி ஆகணும். இவன் நல்ல காலை வேறு இந்த பையன் உட்காந்து என்னோட ஃபுட்ரெஸ்ட்டை விட்டுக்கிறான் பாதி. அண்ட் வண்டி வேறு கொஞ்சம் வண்டி கொஞ்சம் ஓவர் பவராக இருக்கும். எனக்கு தெரியும் பேக் சீட்லேருந்து கொஞ்சம் அப்படியே தூத்து எகுருவானுங்க. அதனால் நான் கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக ஓட்டுறது நல்லது. ஏன்னா அப்போ தான் அவனால் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். ஏன்னா அவனும் என்ஜாய் பண்ணோம் ரைடை. அவனும் கூட வந்திருக்கான். அவன் தம்பி தான். நேற்றுலேருந்து குருமா கொடுத்துருந்தான். போகிற மாதிரியே தெரில எனக்கு. இவன் வருவான் போகலான்ட்டு இருந்தான். நான் நம்பவே இல்லை. நான் வண்டிக்கு போயிட்டு பம்பர் ரெடி பண்ண போயிட்டேன். அதுக்கப்புறம் சரி நம்ம பையன் கரெக்டாக 4 மணிக்கு கூப்பிட்டான். ப்ரோ வாங்க ப்ரோ கிளம்பலாம் ப்ரோ. என்ன ப்ரோ சரி ஓகே வந்துடுவான். அப்புறம் எனக்கும் தோணுச்சு ஒரு இது வந்து அப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு காரை விட்டு கிடக்கன்னு வந்துட்டேன். அவ்வளோதான் கைஸ். போயிட்டு இது என்ன இது ஏதோ கூப்பிட்றான்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோதான். நான் பெருங்கலத்தூரா இது திண்டிவனம் தாண்டிட்டு நான் பிளாக் பண்ணுறேன். இப்போ டிராஃபிக்காக இருக்குது கொஞ்சம். கைஸ் இப்போ வந்து உளுந்தூர்பேட்டை வந்துட்டோம். உளுந்தூர்பேட்டை இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தான். அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே மூவ் பண்ணலான்ட்டு. டைம் ஒரு 8:40 9 o'clock இருக்கும். 6 7 8 9 7 8 9 3 hours ஆகிருக்கு. நாங்கள் இங்கே வர 200 கிலோமீட்டர் கரெக்டான இது தான் வந்திருக்கோம். வந்து ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே சீல் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். நைட்டு ஏறுவோமா இல்லை அங்கே எங்கே ஆல்ட்டு போடுவோமான்னு தெரியல. அங்கே போயிட்டு பார்க்குறேன். பின்னாடி வேறு அங்கே ஹெல்மெட் வச்சு தலையில் டங்குன்னு இடிக்கிறான். எனக்கு தெரியல ஹெல்மெட்டோட உட்காந்து எப்படி ஓட்டும். டங்குன்னு நான் இடிக்கிறான். ஃபோனை வேறு நோண்டிக்கினே வரான். பட்டக்கு வர வலிக்குது கத்திக்கினே இருக்கான். பாண்டிச்சேரி இப்போ தான் தானே கழிச்சுனாங்க. சரி ஆனால் குளிர் நல்லா குளிர். மேலே எப்படி இருக்குன்னு தெரில பார்ப்போம். போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் அவங்க. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நித்திலன் வந்து டயர்ட் ஆகிட்டாப்பில். ரொம்ப டயர்ட் ஆகிட்டாப்பில் நித்திலன்னு. இங்கே தான் சரி சாப்பிட்லாம். என்னண்ணா ஒர்த்து இல்லையா? என்னது நான் ஒர்த்து இல்லை? ரைஸ் நல்லா இருக்காதா? எங்கே அங்கேயா? இங்கே ஒருத்தர் வந்து அந்த கடையை வந்து ஸ்பான்சர் பண்ணுற சொல்கிறாரு, மார்க்கெட்டிங் பண்ணுறாரு. இங்கே நல்லா இருக்காதுன்றாரு. இவர் என்ன காதுன்னு பார்ப்போம். வாழை எல்லாம் வச்சுக்கிறானே. என்ன சாப்பிட்ணும் எங்கேயாவது. இந்த கலா மெஸ்ஸில் உள்ளே போனால் எங்களை வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் இருக்கான்னு பார்ப்போம். இருந்து நான் இங்கே சாப்பிட்லாம். இங்கே சாப்பிட்லாம் வாடா. இங்கே இங்கே சாப்பிட்லாமா? ஃபஸ்ட்டு 820 தானே போட்டேன். இதோ போடுறா கரெக்டாக 820 ஃபுல்லாக இருக்குடா. அப்போ அப்படியே போய் மைலேஜ் பார்த்துலாம் போடுறா. டே இதோ போடுறா 214 கிலோமீட்டர் ஓடி இருக்குடா. போன வாட்டி எவ்வளோக்குடா போட்ட பெட்ரோலு சென்னையில்? எவ்வளோ? 820 ரூபா. 6 ரூபா தான் கம்மி. கரெக்டாக போட்டிருக்கான். இதோ பாரு 826 டிவைடட் பை 214 கிலோமீட்டர் போடு. போயிடுச்சாண்ணா? தேங்க்யூண்ணா. அது போடுறா பில்லு கொடுத்துடணும். போடுறா 826 டிவைடட் பை இல்லை 211 டிவைடட் பை 826 போடு. 11 டிவைடட் பை
எத்தனை லிட்டர் பிடிச்சி கணக்குது இருடா இதை பாடுறா எத்தனை லிட்டர் பிடிச்சிக்கிட்டா அதில் 820. இதில் இது எத்தனை லிட்டருப்பா ப்ரோ இது எத்தனை லிட்டரு 7 லிட்டரா 7 லிட்டரு 85 இதை பாடுறா 214 இச்சி 211 டிவைட் பை 7.85 7.8 போடு 7.8 27 தானே 27 தருது மைலேஜ் பொறுமையாக ஓட்டினா 27 தருது ஸ்பீடு பெட்ரோல் போடா சாரி கைஸ் வண்டி 27 கைஸ் மைலேஜ் தருது கைஸ் 800 வீடு எடுக்கணும்னு கவனிக்கலையா 826 ரூபா கரெக்டாக அங்கே போட்டோம் கரெக்டாக வந்து 216 கிலோமீட்டர் ஓட்டு வந்து கரெக்டாக 826 ஃபுல் ஆகிடுச்சு 826னா அதான் 200 தான் 27 தருது மைலேஜ் இந்த பேக்கெட் விடா சூப்பர் நல்லா ஸ்பீடு போட்டால் 2 மைலேஜ் தருது கைஸ் ஆனால் ஸ்பீடு இல்லை இங்கே என்ன பண்ணுறது அண்ணா இங்கே A to B எவ்வளோ தூரத்தில் இருக்குது A to B ஏய் கேள்றா எவ்வளோ அந்த பக்கமா சரி ஓகே வாட போகலாம் ஓகே கைஸ் நாங்கள் A to B கிட்டே ரூம் கிடைக்குமா ஐட்டாஸ் நாங்கள் போய் பார்க்கலாம் 60 கிலோமீட்டர் நானா பைத்தியம்டா அவனுங்க நாங்கள் டீ சாப்பிட்ட இடத்துல 2 பைத்தியத்தை பார்த்தோம் கைஸ் வழி வரண்ணா தேங்க்ஸ் ப்ரோ சரியான குருமா மூஞ்சிங்க அவனுங்க யூட்டர்ன் பண்ணி தான் போவோம் இங்கே யூட்டர்ன் இல்லாமல் வந்துட்டோம் நாங்கள் எங்கள் அம்மி நீங்கள் யூட்டர்ன் இல்லை போய் சுற்றிட்டு தான் வந்து எப்படியும் ராங் வேல ஒரு போய் எடுத்துட வேண்டியதான் A to Bயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கேருந்து ஒரு 2 குருமா மூஞ்சிக்கிட்ட பார்த்தோம் அவனுங்க ஒரே வழி சொல்கிறேன்னு 2 பேரும் அடிச்சுட்டு இருப்பானுங்க 2 பேருக்குள்ளே அவன் 2 பேரும் அடிச்சுட்டு இருப்பானுங்க தானே வழி சொல்கிறேன்னு சிங்கிள் சைடு இருக்கும் தானே சிங்கிள் ஆமாம் ஃபோன் அடிக்குதுடா மலைப்பாம்பு வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு குருமா குத்துறானுங்க அவனுங்க ஃபோன் அடிக்குது டேய் பரதேசி ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டியாடா ஓகே கைஸ் நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் சார் என்ன போறீங்க கொல்லி சார் கொல்லியா எங்க போறீங்க கொல்லி ரைடு கிளம்பி வந்தோம் சார் சீக்கிரம் வந்துட்டோம் கொஞ்சம் மணி வந்து பார்த்தீங்கன்னா 1:30 தான் ஆகுது எத்தனை போட்டீங்க MMPTS இப்போ 3 போடுச்சு 3 சார் இப்போ நாங்கள் காலைல வந்து அந்த ஏர்பின் பெண்ட் வருதுல்ல அதுக்கு போகலான்னு வந்தோம் ரொம்ப அட்வான்ஸ் ஆமாம் சார் இவன் தான் கேட்காம பண்ணிட்டான் அப்படி போய் அடிவாரத்துக்கு போயிடலாம் இன்னொரு ஒன்று அடிவாரத்துக்கே போயிடலாம்ல சார் எங்களுக்கு நாமக்கல் வழியாக ஏறணும் சார் அந்த பெண்டுலாம் நல்லா இருக்குமாமே ஆமாம் அது எப்படி சார் போனோம் முள்ளுக்குச்சி சொல்லி அடுத்து முள்ளுக்குச்சி தான் கரெக்டாக இருக்கும் முள்ளுக்குச்சி தான் கரெக்டாக இருக்கும் அது பெண்டு நிறையா தான் இருக்குது எப்படி சார் போகிறது ஒன்றும் இல்லை இங்கேருந்து போனீங்கன்னா இது போட்டுருவாங்க போர்டு காமிச்சிருவாங்க மெட்ரால் அங்கேருந்து போனீங்கன்னா இதில் ஒரே ரோடு தான் போனீங்கன்னா எல்லா இடத்துலையுமே போர்டு இருக்குது தமிழில் தான் போர்டு இருக்கும் மெட்ராலன்னு இருக்கும் மெட்ராடாலேருந்து இப்படி லெஃப்ட் சைடு கட் பண்ணணும் கட் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு 5-6 கிலோமீட்டர் போனோம்னாவே ஹில்ஸுக்கு போகிற ரோடு டேரக்ஷன் தான் கிடச்சிடும் இது உள்ளே போனோம் சார் இந்த லெஃப்ட்டு போயிட்டு வந்தோம் இது வேண்டாம் அது என்னது இது நிறைய இருக்கும் இது இப்போ நீங்கள் போகிறதே வந்து இந்த இப்போ இந்த ரோடு இருக்குதுல்ல இருக்குதுல்ல சேஃப்டி இருக்குல்ல இதே டர்னிங் நிறையா அதாண்டி ரோடு 1 வே தான் வந்து ஒரு வண்டி வந்ததுன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இதில் போயிருங்க இதே மாதிரி ரோடு தான் இருக்கும் அங்கே போனீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் கட் பண்ணி வருது இதுலேயே போயிருங்க என் ஃப்ரெண்டு ஏர்பின் அது நாமக்கல் வழி தான் அந்த நாமக்கல் வழி போகிறதுக்கு தான் சார் அதுக்கு எந்த ஊருன்னு சொன்னீங்கன்னா மேப் போட்டுன்னு இப்போ இங்கே விட்டா பங்க் எங்கேயுமே கிடையாது சார் பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லை டீ கடை முன்னாடியே வித்துட்டு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் பங்க் ஒன்று இருக்கு பெட்ரோல் டிக்கெட் தான் அங்கே அடிச்சிங்க பெட்ரோல் இருக்குது நாங்கள் போட்டு படுத்துருவோம் பெட்ரோல் பங்க்லேயே படுத்து ஏன்னா ரூம் இங்கே எங்கேயுமே இருக்காது போலயே இங்கெல்லாம் ரூம் அவைலபிளாக கிடையாது சும்மா ஒரு பெட்ரோல் பங்க்கில் 2 ஹவர்ஸ் போட்டு டீ கடையில் ஒரு 2 மணி நேரம் போட்டோம்னு வச்சுங்களேன் 5 மணிக்கு இன்னும் 3 மணி நேரம் தான் அப்படியே போயிடுவோம் மேலே ஏறிடுவோம் ஏர்லி மார்னிங் ஏறினா கரெக்டாக இருக்கும் டீ கடை இங்கே இருக்கும் டேய் அந்த வழியை கேட்டுக்கிட்டா அந்த மேலே ஏறுற டேய் அது இல்லைடா அவர் சொல்கிறாரு பாடுறா அந்த வழி கேட்டுக்கிட்டா மெட்டாலா அது நாமக்கல் வழியாக ஏறிடல சார் நாமக்கல் வழி சரி சார் மெட்டாலா ஞாபகம் வச்சுக்கண்ணா தேங்க்யூ சார் வரேன் சார் முள்ளுக்குறிச்சி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான் அதுதான் நாமக்கல் வழி முள்ளுக்குறிச்சி மெட்டாலா நீ இப்போ நோட் பண்ணிக்கோ இந்த தம்முட்டி போய் போவாங்க அதெல்லாம் ரோடு சிங்கிள் ரோடு ரொம்ப 1 வே ரோடு மாதிரி நம்ம ஒரு வண்டி போகும்ல அதுதான் இந்த ரோடு நல்லா இருக்கும் கொல்லி நல்லா இருக்குமா சார் ஹாண்டட் கிண்டட் பயமுத்துறாங்க அப்படியா இது என்ன ஏரியா சார் இது மல்லிகைக்கரை சரி நான் அப்படியே பார்க்குறேன் சார் டீ கடை 7 கிலோமீட்டருங்களா ஒரு 7 கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த நாமக்கல் டீ கடை வந்துடும் நாமக்கல்லே போயிடலாம் வாடா 7 கிலோமீட்டர் தானே தேங்க்யூ சார் வரேன் சார் பேய் இருக்கும் தானே என்னை கூட்டின்னு வந்தான் 1:30 மணிக்கு என்னை எழுப்பிட்டு நாதாரி நாய்ங்களா பேய் அதானே நினைக்கிறேன் பாருங்க ஒருத்தன் வந்துட்டான் அவனை கூட நோண்டலாம் வாடா அவனா கதைன்னு கேட்கலாமா பெட்ரோல் இல்லை கிளம்பு
வாயிலே குத்துவானுங்கல்ல. நான் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி அனுப்புண்ணா. ஆ தண்ணி ஊற்றி விடணும். அண்ணா பெட்ரோல் இல்லைண்ணா, டீசல் தான். மாடுல ஏற்றி வந்துடுறானுங்க. தூக்கி வந்துட்டுறானு போல. அண்ணா அங்கே டீ கடை கன்ஃபார்மாக இருக்குமா? மெட்டால இன்னொன்று கள்ளக்குடி, இன்னொரு பிச்சை விட்டுடா. மெட்டாலா போயிட்டா? காடா ஃபுல்லாக இது உள்ள? ஏய் நித்திலா, நான் சொல்கிறத கேள்றா. ரெஸ்ட் எடுக்காமல் காலை டயர்டாக போக முடியாதுல்ல? எங்கே? ஆமாம், நான் மேலே நேற்றுக்கு ஏற முடியாது தான் வந்துட்டோம். அப்பா சரியான குளிர். நெத்திலன் சொருதிக்கு நான் ஒரு டீ கடையில் போய் டீயை குடித்தோம். டீ இல்லைன்ட்டான். அது இங்கே கடை இருக்குது. ஓகே, அதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை விட்டுட்டு இங்கேயே படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானு. அவர் வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பயந்துட்டார் இங்கே. அவ்வளோதான், அண்ணன் சூச்சு போகிறாரு. இந்த இடம் சேஃப் கைஸ். எனக்கு வண்டியை போட்டு சில்லாக படுத்துருவேன். சும்மா 2 மணி நேரம் தான். காலையில் எழுந்து கிளம்பிடலாம்.